எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம மூலிகை மருத்துவம், அதாவது செடிகள், இதுல இருந்து பல்வேறு விதமான வியாதிகளுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க. அந்த லிஸ்ட் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஃபர்ஸ்ட், மலேரியாவுக்கான மருந்து. இது சீன பாரம்பரிய மருத்துவத்துல ஆர்டிமிசியா ஆனுவா அப்படிங்கிற ஒரு செடி இருக்கு. இதுல இருந்து ஆர்டிமிசினின் அப்படிங்கிற மருந்து பிரித்து எடுக்கப்பட்டது. இதுக்காக நோபல் பரிசே கொடுக்கப்பட்டது. பாரம்பரிய மருத்துவத்துல இருக்கக்கூடிய ஒரு செடியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மருந்துக்காக நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. அதான் முதல் முறை. ஆனா சீன மருத்துவத்துக்கு ஈக்குவலண்டா சித்த மருத்துவத்துல பல விஷயங்கள் கொட்டி கிடக்கு. இன்னும் நோபல் பரிசு நம்ம வாங்கல. இப்போ சர்க்கரை வியாதிக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முதல் மாத்திரை அப்படின்னா அது மெட்ஃபார்மின் தான். இந்த மெட்ஃபார்மின் கலிகா அஃபிசினாலிஸ் அப்படிங்கிற ஒரு மூலிகை செடியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டது. இன்னைக்கும் சர்க்கரை நோய்க்கு நம்பர் 1 மருத்துவம், முதல் டேப்லெட் அப்படின்னா அது மெட்ஃபார்மின் தான். என்னதான் மெட்ஃபார்மின் கண்டுபிடிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆயிடுச்சு, பல மருந்துகள் வந்துட்டாலும் இன்னைக்கும் மெட்ஃபார்மின் தான் நம்பர் 1. அடுத்து, இதய நோயாளிகளுக்கு ரத்தம் உறையாமல் இருக்கிறதுக்கு, அதாவது ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கிறதுக்கு, ஸ்ட்ரோக் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முக்கியமான மாத்திரை ஆஸ்பிரின். அது வயிறு எரிச்சல் உண்டு பண்ணுது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அதை கேஸ்ட்ரிக் ப்ரொடெக்டடா எக்கோஸ்பிரின் அப்படின்னு வரும். இந்த மாத்திரை ஸ்பைரியா உல்மாரியா அப்படிங்கிற ஒரு மூலிகை தாவரத்துல இருந்து தான் பெறப்படுது. அடுத்தது, ரத்தத்தில் யூரிக் ஆசிட் அளவுகள் அதிகரிக்கும் போது வரக்கூடிய கவுட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. நம்ம மூட்டுகள்ல யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்களா உருவாகி அது மூட்டு வலிகளை ஏற்படுத்துது. இந்த கவுட்டுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மருந்து கால்கிசின். இது செங்காந்தல் குளோரியோசா சூப்பர்பா அப்படிங்கிற செடியிலிருந்து தான் பெறப்படுது. பெண்ணின் கை விரல்களுக்கு ஒப்பாக இலக்கியங்கள்ல கூறப்பட்ட இந்த செங்காந்தல் தான் கால்கிசினோட மூலக்கூறு. அடுத்து, சளி தொந்தரவுகளுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இருமல் சிறப்புல சளி கரைஞ்சு வெளியே வரத்துக்கு புரோம்ஹெக்சின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் பயன்படுத்துறோம். இந்த புரோம்ஹெக்சின் அப்படிங்கிற வேதிப்பொருள் ஆடாதொடை அப்படின்னு தமிழ்ல அழைக்கப்படக்கூடிய இந்த செடியிலிருந்து தான் பெறப்படுது. அடுத்து, காச நோய்க்கு பயன்படுத்தக்கூடிய ரிஃபாம்பிசின் அப்படிங்கிற மருந்து திப்பிலியில் இருக்கக்கூடிய பிப்பரின் அப்படிங்கிற மருந்தோட சேர்த்து கொடுக்கும்போது ரிஃபாம்பிசினோட அளவு 400 மில்லிகிராம்ல இருந்து 200 மில்லிகிராமா குறையுது. அப்படிங்கிறதுனால ஆங்கில மருத்துவத்துல திப்பிலியோட சேர்த்து ரிஃபாம்பிசின் எடுக்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணப்பட்டு வருது. திரிகடுகம், திப்பிலி தொடர்ந்து நம்ம பயன்படுத்திட்டு வரோம் ஆல்ரெடி. அடுத்து, மூட்டு வலிகளில் வலியை குறைக்கிறதுக்கு குளுக்கோசமைன் சல்ஃபேட் அப்படிங்கிற மாத்திரையை நம்ம கொடுப்போம். இது இறால், மீன், சங்கு மூடி இதோட மேல் ஓடுல கைட்டின் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருக்கு. இந்த கைட்டின் அப்படிங்கிற வேதிப்பொருள் தான் கால் மூட்டு வலிகளுக்கு தேவையான குளுக்கோசமைன் சல்ஃபேட் மாத்திரை தயாரிக்கப்படுது. சித்த மருத்துவத்திலையும் சிப்பி பற்பம், சங்கு பற்பம் அப்படின்னு பற்பமாக்கி பல காலமாக வழங்கப்பட்டு வருது. சுறா மீனின் முதுகெலும்பு சித்த மருத்துவத்தின் மீன் முள். சுறா மீன் அதிகம் பிடிக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்பிடி துறைமுகங்கள்ல இதை பீலிகை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இந்த பீலிகையிலிருந்து கான்ட்ராட்டின் சல்ஃபேட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் பிரித்தெடுக்கப்படுது. மூட்டு வலி, முதுகு வலிகளுக்கு மாத்திரையாக, சத்து மாத்திரையாக இப்ப கொடுக்கப்பட்டு வருவது சுறாமீனின் முதுகெலும்பு. ஆக மொத்தம் நம்ம சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய பல மாத்திரைகள், பரவலாக நம்மளை பாதிக்கக்கூடிய நோய்களுக்கு நம்ம சாதாரணமா பயன்படுத்தக்கூடிய பல மாத்திரைகள் இந்த மாதிரி மூலிகை செடியிலிருந்தும் விலங்குகள் இருந்தும் பெறப்படுது அப்படிங்கிறது உங்களுக்குலாம் உண்மையிலேயே ஆச்சரியம் அளிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.